13ஆம் நூற்றாண்டு வரை முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திலே கண்டுபிடித்து அதை சொன்னவர்கள். அதை முறியடிக்க வேண்டும், அதை குளிதோண்டி புதைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பரப்பிய தகவல் தான் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு இருண்ட காலம் என்பதாக சொல்லி பரப்பப்பட்ட செய்திகள். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆக இந்த உலகத்திலே ஒவ்வொன்றையும் ஆய்வுகளை எடுத்துக்கொண்டு சிந்தித்து அதன் பிரகாரம் பல்வேறுபட்ட அரிய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பித்தவர்கள் இஸ்லாமியர்கள். அருமையானவர்களே, இப்னு ஜஸரி என்று சொல்லக்கூடிய நபர்களும் இஸ்மாயில் ஜஸரி என்று சொல்லக்கூடியவரும் இன்ஜினியரிங் துறையில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை கண்டுபிடித்து இந்த உலகத்திலே இன்ஜினியர்களுக்கு தேவையான அனைத்து கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து இந்த உலகத்திலே சொன்னவர்கள் 7ஆம் நூற்றாண்டில் இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த இப்னு ஜஸீர் அவர்களும் இஸ்மாயில் ஜஸரி அவர்களும் தான். அதே போன்று இப்னு சினா என்று சொல்லக்கூடியவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மருத்துவம் சார்ந்த துறைகளில் பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகத்திலே சொன்னவர்கள். இவர்கள் வாழ்ந்தது இந்த 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டிலே. மருத்துவத்துறையில் பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளை அன்றே கண்டுபிடித்து சொன்னார்கள். அதே போன்று இப்னு ஹைசம் என்று சொல்லக்கூடியவர் கேமரா என்று சொல்லக்கூடிய அந்த கருவி இருக்குகின்றதே, இதை முதலாக இந்த உலகத்திலே கண்டுபிடித்தவர்கள் இப்னு ஹைசம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த முஸ்லிம். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, 14ஆம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பியர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள், பல்வேறுபட்ட விஷயங்களை கண்டுபிடித்து சொன்னார்கள். 1452 தான் ஐரோப்பியர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். தொழில் புரட்சி என்பதை அவர்களுடைய உள்ளங்களிலே தோற்றுவிட்டார்கள். 1492 தான் அமெரிக்காவே இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய நாடே கிடையாது. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி இஸ்லாமியர்கள் தான் ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்து ஆய்வு பண்ணி இந்த உலகத்திலே சொன்னவர்கள். இரத்தத்தை உள்ளே செலுத்தக்கூடிய முறை, இந்த டயாலிசிஸ் என்று சொல்கின்றோமே, அந்த முறையை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். அதே போன்று இரத்தத்தை வெளியில் எடுக்கக்கூடிய முறையையும் சொன்னவர்கள் முஸ்லிம்கள். இதையெல்லாம் பிறகு வந்தவர்கள் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள், அதையெல்லாம் மறைத்து விட்டார்கள். ஆக இந்த